ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 2025 உங்களை பெருசாக சோதனை படுத்தலை. 24, 23 எப்படிப்பட்ட கஷ்டத்தை ஜென்மச்சனியில் அனுபவிச்சிங்கன்றது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 90% கும்பராசிக்காரர்கள் நல்லா இல்லை. அதுலேயும் ஒரு 10% எப்போவுமே நீங்கள் விதிவிலக்கு. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ராஜயோக ஜாதகத்தையும் யோகமான தசாபுக்திகளையும் கொண்டிருந்த ஒரு 10% கும்பராசிக்காரர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படலை. எல்லாருக்குமே ஜென்மச்சனினாலே கொஞ்சம் பாதிப்பு தான். சோம்பேறி ஆக்கிருச்சே ஜென்மச்சனி உங்களை. இப்போ தானே ஒரு 7-8 மாதமாக கொஞ்சம் பரவாயில்லன்னு அப்படியே ஒரு மூச்சு விட்றீங்க. அந்த அமைப்பில் அதை விட மேம்பட்ட அமைப்பு 2023, 24 மோசம், 2025 பரவாயில்ல, 2026 நல்லா இருக்குது. இதுதாங்க ரிசல்ட். இந்த 4 வார்த்தையில் முடிச்சிடலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு கனவுகள் மெய்ப்படக்கூடிய, கைகூடக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். கல்யாணம் ஆகும், திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆகும். இது வரைக்குமே அதாவது அந்தரத்தில் தொங்கி கொண்டிருந்த வேலை வாய்ப்புகள், அரசு வேலையே கிடைக்கல, இந்த வருஷம் வேலை கிடைக்கும். நீட்டு படிக்கவே முடியல, இந்த வருஷம் படிக்க முடியும். 10th +2 எப்படி எழுதணும், டாப் டக்கராக எழுதுவீங்க, அட்டகாசமாக மார்க் வாங்குவீங்க, நினைச்சதை விட 10 மார்க் அதிகமாக வாங்குவீங்க. ஆக லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய, லட்சியம் எது என்று தெளிவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துடுது. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு ஜாலியான வருஷமாக இருக்கும். எல்லாத்துலேயும் அது போச்சு, இது போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சுன்றவங்களுக்கெல்லாம் எதுவும் போகலை, எதுவும் நடக்கலை, உங்களுக்கு எல்லாம் திரும்பி வரப்போகிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்போடு இப்போது உண்டு. ஆண் பெண் இருவருடைய உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் தொழில் நல்லா இல்லை, ரொம்ப பெரிய லாஸு, ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ விட்டுட்டேன், இவ்வளோ விட்டுட்டேன், லட்சம் கோடி, அது போச்சு இது போச்சு, தவிர்க்க அதாவது உயிரிழப்புகளை மட்டும் சந்தித்தவர்களுக்கு திரும்ப அது வராது. எங்கள் அப்பா இப்படி ஆயிட்டார், அம்மா இப்படி ஆயிட்டார், அண்ணன், அக்கா, தங்கச்சி, புருஷன், பொண்டாட்டி, இந்த மாதிரியான உயிர் உறவுகளை மீட்டெடுக்க முடியாதே தவிர பணம் இழந்தவர்களுக்கு பணம், ஒரு அளவிற்கு மனசில் நிம்மதி இல்லாமல் நொந்து போனவங்களுக்கு அதோடைய நிம்மதி திரும்ப வரக்கூடிய அமைப்புன்னு 2026 உங்களுக்கு எல்லாம் நினச்சதை கை கொடுக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக அமையுங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சட்டப்பூர்வமான வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு சமாதானமாக்கி ஒரு தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புண்டு. சோம்பேறித்தனம் உங்களை விட்டு வெளியே போகும். அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம். கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் சோம்பேறி ஆகிட்டீங்க. வீட்டில் அம்மா அப்பா தண்ட சோறுன்னு திட்டுற அளவுக்கு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் ஆகி வரும். நினச்ச இடத்துல வேலை கிடைக்கும், நினச்ச துறையில் இருக்க முடியும். டார்கெட் போன்ற அமைப்புகளில் இருந்தவர்களுக்கு கூட எல்லாம் விலகி சந்தோஷம் வரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆண்டு. Subscribe to One India and never miss an update.